ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, இதுவரை வாய்க்காதது இனிமேல் உனக்கு வாய்க்கும்னு என் ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரை வாய்க்காத காரியங்களெல்லாம் எதெல்லாம் இருக்கிறதோ, இதுவரை போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ, இதுவரை எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதுவரை வாய்க்காதது இன்று உனக்கு வாய்க்கும் மகளே என்பதை தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து, உங்களை பார்த்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்படின்னா இந்த காரியம் வாய்க்கணும் அப்படின்னா சங்கீதம் 37 சங்கீதம் 5வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழி அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நம்ம சுயமாய் முடிவெடுக்காதபடி, மாம்சத்தில் முடிவெடுக்காதபடிக்கு நமக்கு முன்பாக வைத்து அவர் என் வழியாக இருக்கிறார், அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதை சொல்லி உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சு பாருங்க. ஒப்புவிச்சுன்னா என்ன தெரியுமா, அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் மௌனமாக இருக்கணும். நீங்கள் எந்த முயற்சிகளும் எடுக்காமல் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர்கிட்ட என் காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதான காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வழி நடத்த ஆரம்பிச்சிருவார். அந்த வசனம் என்ன சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அவர் தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஈசாக்கை பலியிட ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஈசாக்கை பலியிடுவதற்கு கட்டை முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆபிரகாம் ஆயத்தமாய் கர்த்தர் குறித்ததான மலைக்கு என்ன செய்கிறார், கடந்து போகிறார். கடந்து போகும் பொழுது ஈசாக்கு கேட்குற கேள்வி, அப்பா கட்டை முதற்கொண்டு எல்லா விறகுகளெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, ஆடு எங்கப்பா பலியிடுவதற்கு என்று சொன்னால், ஆபிரகாம் நினைச்சது நீதாம்பா ஆடு, உன்னை தான் பலியிட கொண்டு போகிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டு ஈசாக்கிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் யெகோவா ஈரே என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக தன் பெற்ற மகனையும் பலியிடுவதற்கு என்ன செய்கிறார், கொண்டு போகிறார். இதுதாங்க கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கை. நம்ம இருந்தால் ஆபிரகாமிடத்தில் நம்ம இருந்தோம்னா ஆண்டவருக்கே நமக்கு ஆலோசனையை கொடுத்துருப்போம், ஆண்டவருக்கே பலவிதமான காரியத்தை சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அப்படியே கடந்து சென்றான். கர்த்தர் அவன் காரியத்தை எல்லாமே நேர்த்தியாய் நடத்தினார். அதனால தான் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை என்ன செய்வா, வாய்க்க பண்ணுவார். எந்த ஒரு காரியம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு, ஐயோ நான் எத்தனை முறை எக்ஸாம் எழுதுறேன், 1 மார்க்கில் 2 மார்க்கில் போயிருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே போல் இப்பொழுது 10th எழுதுகிற பிள்ளைகள், +2 எழுதுகிற பிள்ளைகள், பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், உங்கள் நம்பிக்கையெல்லாம் உங்களுடைய படிப்பு மேலே ஆயிடக்கூடாது. படிக்கணும், நல்ல கடின முயற்சி எடுத்து படிக்கணும், நல்ல எக்ஸாம் எழுதணும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற மார்க்குகளெல்லாம் தருவது கர்த்தர் என்பதை அறிக்கையிடணும். நல்ல வேலையை தருகிறது கர்த்தர், நல்ல குடும்பத்தை தருகிறது கர்த்தர், நல்ல திருச்சபையை தந்திருக்கிறது கர்த்தர், எல்லாமே அவர் தான் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார் என்பதை நீங்கள் கர்த்தரை நினைத்து சோத்திரம் பண்ணி பாருங்கள். கர்த்தரோடு கூட இருந்து பாருங்கள், நேர்த்தியாய் உங்களை நடத்துவார். அவருடைய கரத்தில், அவருடைய காரியத்தில், உங்களுடைய காரியமெல்லாம் அவருடைய காரியமாய் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள், அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் அப்படியே பிள்ளைகள் காரியங்கள், இதுவரை நடக்காத காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இப்போ நடக்கட்டும் ஆண்டவரே, காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே, வழிகள் திறக்கட்டும் ஆண்டவரே, கர்த்தர் அற்புதம் செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.